யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்கன்னா யாக்கோபு சொல்லுவாரு, நீதிமானின் ஊக்கமான வேண்டுதல் எது பலன் உள்ளதா? நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல். ஊக்கமான வேண்டுதல்னா விசுவாசமுள்ள ஜெபம். நீ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோட, இந்த பிரச்சனை கர்த்தர் மாற்றுவார், இந்த மனிதனை கர்த்தர் மாற்றுவார், இவன் கையிலிருந்து என்னை கர்த்தர் விடுவிப்பார், இந்த தேவை கர்த்தரை சந்திப்பார், இந்த பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியும், இந்த சுவாபத்தை என்னால் மாற்றிக்கொள்ள முடியும், எனக்கு கர்த்தர் உதவி செய்வார். அந்த விசுவாசத்தோட நீ ஜெபத்தில் கர்த்தர் முகத்தை பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே என்னால் மேற்கொள்ள முடியாத இந்த காரியங்களை நான் மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க. ஒவ்வொரு நாள் நீ ஜெபத்தில் போராடிப்பாரு, இதுவரைக்கும் தோற்று போன காரியங்களை கர்த்தர் வெற்றியுள்ளதாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஜெபத்தில் உட்காரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும் விசுவாசத்தோட. என்னால் முடியல ஆண்டவரே, நான் போராடி பார்த்துட்டேன்ப்பா, நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் ஆண்டவரே, என்னால் ஒன்றையும் சாதிக்க முடியல, நான் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நீங்க செய்யணும். யாக்கோபு ராத்திரி முழுக்க போராடினான் ஆண்டவர் சமூகத்தில், இரவெல்லாம் ஜெபித்து போராடினான். யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவர் சொன்னாரு பொழுது விடுகிறது, நான் போகிறேன் விடுன்றாரு. யாக்கோபு சொல்றான், நீ ஆசீர்வதித்தாலுடைய. யாக்கோபுக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். ஆனா அப்படியே அவன் ராத்திரி போய் தூங்கல. விடிஞ்சா ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்குது ஏசா மூலமா. அண்ணன் ஏசா கொல்ல வர போறான், பெரிய பிரச்சனை காத்திருக்குது. யாக்கோபுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, ஆனா போய் யாக்கோபு தூங்கல. தன் விசுவாசத்தை ஜெபத்தில் வைத்தான், ஜெபத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தான், இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றினான், நம்பிக்கையோடு ஜெபித்தான், ராத்திரி எல்லாம் போராடினான். அழிக்க வந்த ஏசா சமாதானமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. தோற்று போக வேண்டிய யாக்கோபின் வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை மாறினது காரணம் அவன் விசுவாசத்தோடு அப்படி அமைதியா இருந்தல்ல, தன் விசுவாசத்தை ஜெபம் என்கிற ஆவிக்குரிய கிரியைகளில் யாக்கோபு வெளிப்படுத்தினான். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஜெபந்தான் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நீ அணுவா ருசி பார்ப்பதற்கு உன்னை பலப்படுத்தும். உதாரணத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு பெரிய செங்கடல் முன்பு தடையா நிக்குது, பின்னாடி பார்வோன் படை வந்து நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களால முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் எங்க போனாலும் மரணம். நீ யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனமெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி போனா கடல்ல விழுந்து சாவும், பின்னாடி போன பார்வோன் படை கொன்னுடும், வாழ்க்கையே இன்னைக்கு இல்லை, இந்த வனாந்தரத்தில் கல்லறைக்குழி ஆயத்தமா இருக்குது, புலம்ப ஆரம்பிச்சாங்க. அவ்வளோதான், நாங்கள் தோற்று போயிட்டோம், இனி கானான் எங்களுக்கு கிடையாது, இனி எங்களுக்கு சமாதானம் கிடையாது, முறுமுறுக்க ஆரம்பிச்சான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனை நோக்கி கூப்பிட்டான். அல்லேலூயா. தேவனை நோக்கி முறையிட்டான். அது நம்ம தெரிந்த சம்பவம் தான். மோசே ஜெபித்தோன்னு கர்த்தர் சொல்லுவாரு, மோசே புறப்பட்டு போன்னு சொல்லு, உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை ரெண்டா பிளந்துன்றாரு. கேக் கட் பண்ற மாதிரி என்ன செய்தாரு, கட் பண்ணி மோசே கோலை நீட்டிட்டான், செங்கல் ரெண்டா பிளந்துச்சு. எப்படிங்க பிளந்துச்சு? அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்குங்க. யாத்திராகமம் 15 அதிகாரத்தில் 8வது வசனம். நம்ம தேவன் யார்? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? உம்முடைய நாசியின் சுவாசத்தினால், உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது. ஜலம் எப்படி நின்னுச்சான்? எப்படி குவிஞ்சிச்சு? நாசியின் சுவாசம்னா மூக்கிலிருந்து வர, இது சாதாரண ஒரு மூச்சு காத்து கிடையாது. இப்போ நம்ம சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கமாக இருந்தோன்னு வச்சுங்களேன், அப்படி பெருமூச்சு விடுறோமா இல்லைங்களா? அதே சமயம் ரொம்ப கோபமாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மூக்கிலிருந்து வர காற்று எப்படி வரும்? சொல்லுங்க, சும்மா கோபமே வராத ஆளு மாதிரி. நம்ம வந்ததுன்னா இருக்கிற அண்ட சராசரங்களும் மிகுந்த கோபம் தான் மூக்கில் எப்படி இருக்கும்? சூடேறிடும், மூக்கிலிருந்து வர காத்து. இப்ப ஆண்டவருடைய நாசியின் சுவாசம், அந்த மூக்கிலிருந்து அவர் வந்த காற்று என்ன பண்ணிச்சான்? செங்கடல் ரெண்டா பிளந்து குவியலாக்கிருச்சான். அப்படின்னா அந்த அளவுக்கு கர்த்தர் வைராக்கியத்தோடு தன் ஜனங்களுக்காக இறங்கினார். அல்லேலூயா. எந்த ஜனங்களுக்காய்? மோசே ஜெபிக்கிறான், தன் ஜனம் விசுவாசத்தோட தோல்விக்கு மத்தியில
போராட்டங்களுக்கு மத்தியில, நெருக்கங்களுக்கு மத்தியில விசுவாசத்தோட கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்துட்டான். கர்த்தர் சும்மா இருக்கிறது இல்ல, வல்லமையா இறங்குகிறார், வைராக்கியமா இறங்குகிறார், தன் ஜனங்களுக்காக வைராக்கியத்தோடு கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அதனால தான் ஜனம் சொன்னார்களாம். அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களுக்கு ஒப்பானவர். அப்படின்னா நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கர்த்தன் அர்த்தம் கிடையாது. இத அர்த்தம் எப்படின்னா, உலகத்தில் தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு. அவர்கள் தேவர்கள் அல்ல, ஆனா அவர்களுடைய வல்லமை குறித்து நிறைய கற்பனை கதைகள்லாம் இருக்கு. அந்த கற்பனை கதைகளை விட, அந்த கற்பனை கதைகள் கூட உமக்கு ஒப்பானது இல்ல ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் ஒருவருமே இந்த பூமியில இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள்.